ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோப் ஆயிலை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு க்ளீன் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த லிக்யூட் பேர் வந்துட்டு சோப் ஆயில். இந்த லிக்யூட் வந்துட்டு எல்லா கடைகள்லேயும் வந்துட்டு கிடைக்கும். பஜாருங்கள்லேயும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்கும். நல்லா வந்துட்டு நுரையும் வரும். அதே டைமில் உங்களுக்கு பிசுபிசுப்பாக உள்ள இடத்துல வந்துட்டு இந்த சோப் ஆயிலை தொட்டு நீங்கள் தேய்க்கும் போது அந்த இடம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆயிரும். டைல்ஸ்லாம் வந்துட்டு கரையாக இருக்குது அப்படின்னா அந்த சோப் ஆயிலை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அழகாக வந்துட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து சரியாயிடும். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரை வச்சு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். மிக்ஸி ஜாரு நம்ம என்ன தான் நம்ம தேய்ச்சி கழுவினாலும் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு அந்த தண்ணி பட்டு உப்பு பறிஞ்சு போய் வந்துட்டு இருக்கும். வெளியிலையும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு கரைப்பட்டிருக்கும். உள்ளேயும் வந்துட்டு நமக்கு உப்பு பறிஞ்சு போய் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். முன்னெல்லாம் வந்துட்டு நமக்கு மெட்ரோ வாட்டர் வரும். மெட்ரோ வாட்டரில் வந்துட்டு நம்ம கழுவும் போது பாத்திரம் எதுவுமே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்துட்டு மெட்ரோ வாட்டர் கிடைக்காதனால உப்பு தண்ணிலாம் வந்துட்டு நம்ம பாத்திரம் எல்லாமே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறனால இந்த மாதிரி மிக்ஸி கப்லேருந்து எல்லாமே வந்துட்டு நமக்கு வேஸ்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம உப்பு தண்ணியில் கழுவுறதுனால பாத்திரம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக உப்பு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிக்ஸி ஜாரை வந்துட்டு நம்ம இந்த சோப் ஆயில் வச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம இதை வந்துட்டு நம்ம தொட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் நமக்கு ஓரங்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நல்லா நம்ம வந்துட்டு தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. இந்த ப்ரெஷ்ஷில் வந்துட்டு அந்த லிக்யூடை தொட்டுட்டு நீங்கள் லைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்துட்டு நமக்கு கிளியர் ஆயிரும். எந்த அளவுக்கு உள்ள மிக்ஸி ஜாரில் வந்துட்டு உங்களுக்கு கரை இருந்தாலும் கரை பிடிச்சிருந்தாலும் மிக்ஸி ஜார் பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மையாகவும் உப்பு பறிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிக்யூடை வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். ரொம்ப கஷ்டமே இல்லை. சாதாரண ப்ரெஷ்ஷை அதாவது யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த பழைய ப்ரெஷ்ஷை வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அந்த சைடில் அந்த கேப்பில் அந்த உள்ளார எல்லா இடத்துலையுமே அந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை அந்த உப்பு பொறிஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா, அது கூட நல்லா வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆயிரும். நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அது நல்லா அந்த மூளை முடுக்கில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை உப்பு பொறிஞ்சிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்லா சூப்பராகவே நமக்கு வந்துட்டு கிளியர் ஆயிரும். பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்த கூட நான் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த சோப் ஆயில் வச்சுட்டு நீங்கள் அதாவது வேறு என்னென்னலாம் வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேளுங்க. நான் கண்டிப்பாக வேறு என்னென்ன க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணி நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னுடைய சேனலில் இதே போல் டிப்ஸ் வீடியோ வேணும், இல்லை சமையல் வீடியோ வேணும், எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா அதுவும் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு தேய்ச்சி நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்பவே ஈஸியான மெத்தடு தாங்க. மற்றபடி நீங்கள் வேறு எந்த திங்ஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலும் இந்த அளவுக்கு கிளியராக நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு நமக்கு வராது. இந்த சோப் ஆயில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால கைக்கு வந்துட்டு எஃபெக்ட் எதுவும் வருமா, இல்லை கையில் புண்ணு வருமா, ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வராது. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது.
நீங்கள் க்ளீனிங் சோடா அந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கையில் வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணணும். இந்த சோப் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம எப்போவும் கையில் எப்படி நம்ம பாத்திரம்லாம் துலக்குவோமோ அதே போலவே வந்துட்டு வெறும் கையிலேயே வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். கைக்கு வந்துட்டு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்துட்டு ஆகாது. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து ப்ரெஷ்ஷை விட்டு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, அதனால நான் உள்ளே கொஞ்சமாக சோப் ஆயில் விட்டுட்டு ஒரு காட்டன் துணியை வந்துட்டு நான் உள்ளே விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பூனுடைய பின்புறம் இருக்குது இல்லையா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த உப்பு பறிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, அது கூட நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். உங்களுக்காக இந்த வீடியோக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மிக்ஸி ஜாரை வந்துட்டு நான் வாஷ் பண்ணாமல் நான் வந்துட்டு அப்படியே வச்சுருந்தேன். இல்லை அப்படின்னா அடிக்கடி க்ளீன் பண்ணனால பளிச்சுன்னு ஆயிரும். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு உள்ளே அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய மிக்ஸி ஜார் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட் எடுக்கும் நான் காமிச்ச அந்த மிக்ஸி ஜாருக்கும் இப்போ நான் காட்டக்கூடிய அந்த மிக்ஸி ஜாருக்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்களே பாருங்கள். இன்னும் இருக்கக்கூடிய லைட்டாக உள்ளே இருக்க பாருங்கள் உப்பு பறிஞ்சது. அதில் நம்ம கொஞ்ச நேரம் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது கூட நமக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். நான் வீடியோக்கு உங்ககிட்ட காட்டுறதுக்காண்டி நான் உடனே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.